ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு எப்போ பாரு வந்து அதில் வந்து என்னை வந்து மன்னிச்சிரு விஜய் அப்படின்ற மாதிரி வந்து எழுதிட்டே இருக்கேன். எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நான் வந்து நம்முடைய விஜய் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்ல மல்லி, நான் வந்து என்றைக்கும் உன் மேலே வந்து கோவப்பட்டதில்லை, அதெல்லாம் ஒரு அன்போட வெளிப்பாடு தான், வந்து நான் உன்னை வந்து எதுக்காக மன்னிக்கணும், இதெல்லாம் தூக்கி போடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து எப்போ மன்னிப்பாரோ அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, எழுதி முடிச்சுட்டு வந்து சரி ரூம் பக்கம் போவோம், விஜய் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ பார்ப்போம் அப்படின்றதுக்காக வந்து அந்த பக்கம் போகிறாங்க. ஆனால் நம்முடைய மல்லி எழுதினப்பே வந்து மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கறதுக்காக நம்முடைய விஜய் வந்து ஆல்ரெடி வந்து மல்லிக்கு முன்னாடி வந்து முந்திக்கிட்டாருங்க. நம்முடைய மல்லி வந்து லேட்டுன்னு தாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என்ன பண்ணுறாரோ பார்க்க ரூமில் வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்மளுடைய வெண்பா குட்டி வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அதை கூட கவனிக்காதே வந்து நம்முடைய மல்லி வந்து மோதிடுறாங்க. என்னம்மா கண்ணை எங்கே வச்சுருக்க, ஏன் என் மேலே வந்து மோதின அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சாரிடா சொல்லுவோம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாடா மேலே வந்து அளவு கடந்த அன்பும் ஆசையும் வந்து வச்சுருக்கீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து டாடா கையில் வந்து வெள்ளபடியாக வந்து நீங்களும் வந்து காட்ட மாட்டீங்க, டாடாவும் வந்து காட்ட மாட்டுறாரு. ஆனால் டாடாவுக்கு வந்து என் மேலே வந்து அன்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் மேலே வந்து அளவு கடந்த பாசமே வந்து நீங்கள் வச்சிருக்கிற லவ்வோட வந்து என்னுடைய டாடா தான் வந்து உங்கள் மேலே வந்து அளவு கடந்த பாசமும் லவ்வும் வந்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா வந்து சண்டை போடுறாங்க. இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அவர் வந்து எப்போ பாரு என்னை வந்து திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா கிட்ட மல்லி சொன்னது பார்த்தீங்கன்னா சரி ஒரு வேலை பண்ணுவோம், நீங்கள் வந்து இங்கே இருங்க, நான் வந்து டாடா வந்து உங்கள் மேலே வந்து எவ்வளோ லவ் வச்சுருக்காருன்றத வந்து இப்போவே வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா டோர் வர வந்து நின்றுக்கிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா ரூம் போனது என்ன வெண்பா இன்னும் வந்து தூங்காத, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. இல்லைடாடா தூக்கம் வரல, சும்மா தான் வந்தேன், மல்லியம்மாவை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து தெரியாத மாதிரி வந்து வெண்பா குட்டி வந்து கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியலையே, நான் வந்து பார்த்தேன் ஏதோ நோட்டில் வந்து எழுதிட்டு இருந்தேன், இன்னுமா வந்து ரூமுக்கு வரல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு இல்லைடாடா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் மல்லியம்மா மேலே வந்து லவ் வச்சுருக்கீங்களா இல்லையா, உண்மையை சொல்லுங்கள், சும்மா என்கிட்ட வந்து பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா அது வந்துன்ற மாதிரி வந்து இழுக்க வந்து ஆரம்பிக்கிறாருங்க. உடனே நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா சும்மா இழுத்து வந்து போய் நல்லா சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை நான் அந்த அளவுக்கு வந்து மல்லியெல்லாம் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா சரி அவங்க கொடுத்த முத்தத்தை மட்டும் எதுக்காக வந்து இன்னும் அழிக்காத உங்களுடைய கன்னத்துலேயே வந்து பத்திரமா வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்ற மாதிரி வந்து தேடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து கண்ணாடியை பார்த்து வந்து அந்த முத்தம் கொடுத்த இடத்துல வந்து மார்க் இருக்கா அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா மல்லிமா நான் தான் சொன்னல உங்கள் மேலே வந்து எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்றத வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா எங்கே வெண்பா மார்க்கு காணும் அப்படின்றாங்க. நான் வந்து சும்மா சொன்னேன், இது வந்து ஆதி காலத்தில் வந்து கொடுத்தது தான், ஆனால் வந்து இப்போ வரைக்கும் அது உங்களுடைய மனசில் வந்து இருக்குல்ல, அது வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து இப்போதைக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மழை போகிறேன். வரப்போ சப்ஸ்கிரைப்